வணக்கம். இன்னைக்கு நாம கலிங்கப்பட்டி ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த கலிங்கப்பட்டி ஆடு சந்தைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ராஜபாளையம் கோவில்பட்டி மெயின் ரோட்ல இந்த கலிங்கப்பட்டி ஆடு சந்தை அமைஞ்சிருக்கு. இது புது சந்தை. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாம வந்து ஒவ்வொரு சந்தைக்குள்ள உள்ள இறங்கி வீடியோ எடுப்போம். நம்ம கலிங்கப்பட்டி சந்தைங்க. இது வந்து ஆரம்பிச்ச புது சந்தை. இது 4வது வாரம். முதல்ல ஆரம்பிச்ச வாரத்துல நாம தான் வீடியோ எடுத்து போட்டோம். இது வந்து 4வது வாரங்க. கலிங்கப்பட்டி ஆட்டு சந்தை நம்ம கோவில்பட்டி ராஜபாளையம் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு. ஆடு வாங்கிட்டு போறாங்க. ஆடுகள் வந்திருக்கு. ஆடுகள் வரத்து கம்மி தான், இருந்தாலும் இங்க வந்து இட வசதி அதிகமான நல்ல இட வசதி இருக்கு. வியாபாரி வந்திருக்காங்க பாருங்க. இந்த உள்ள குட்டிகள் இருக்கு, நிறைய கருங்குட்டிகள், கருங்காடை இருக்கு பாருங்க. நம்ம சந்தையோட மேலாளர் அந்த வண்டியில இருக்காரு. பையங்களும் வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க, சந்தையை வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. பசங்களும் சந்தையை வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. கலிங்கப்பட்டி சந்தைங்க. நம்ம சார் தான், ராதாகிருஷ்ணன் சார். நம்ம இந்த சந்தைக்கு வந்து மேலாளர். நாம இந்த கலிங்கப்பட்டி ஆடு சந்தை மேலாளர் ராதாகிருஷ்ணன் சாரு. முதல் வாரம் நாம தான் வீடியோ எடுத்து போட்டோம். அடுத்து இங்க இப்போ 4வது வாரம் வந்திருக்கோம். சார், சந்தை எப்படி போகுது? நல்லா போகுது சார்? நல்லா போகுது. பரவாயில்லாம நல்லா போகுது. ஆமா, சரிங்க சார். சிறப்பு. ஆமா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இது வந்து நம்ம இடம் வந்து ராஜபாளையம் கோவில்பட்டி பிரதான சாலை. ஆமா, ராஜபாளையம் கோவில்பட்டி பிரதான சாலையில இந்த கலிங்கப்பட்டி ஆடு சந்தை அமைஞ்சிருக்கு. அருமையா இருக்கு பாருங்க. இட வசதிகள் நிறைய இருக்குங்க. ஆமா பாருங்க, ஆடுகள் வந்து எவ்வளவு ஆடு வந்தாலும் இங்க வந்து விற்பனைக்கு இடம் வந்து தாராளமா இருக்கு. போதுமான இடம் இருக்கு. இயற்கை சூழ்நிலை வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு. இட வசதியா நல்லா இருக்கு. நம்ம வண்டியில வந்து இன்னைக்கு பாருங்க, வண்டியில வந்து அடைச்சு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம கலிங்கப்பட்டி ஆடு சந்தைங்க, புதுசா சந்தை திறந்து 4 வாரம் ஆகுது. 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. இங்க செம்பரி குட்டிகள்லாம் வந்திருக்கு, கிராமரிகள். ஆமா போயிட்டு இருக்கு. ஆமா, வெள்ளாட்டு குட்டி உள்ள எத்தனை அடிலாம்? இப்போ ஒரு 50 குட்டி இருக்கு. ஆமா, கடாய் எல்லாமே கடா குட்டி. ஆமா, பெண்மரி இருக்கு, கடா குட்டி இருக்கு, செம்மறி கடாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. பேர் என்ன? நம்ம பேர் பரமேஸ்வரன். கலிங்கப்பட்டி. ஆமா, கலிங்கப்பட்டி சந்தையை உருவாக்கி. ஆமா, கலிங்கப்பட்டி சந்தையில 50 ஆடுகள். செம்பரி கடாய் இருக்கு, செம்பரி இருக்கு, எல்லாமே எப்படி கொடுக்குறீங்க? என்ன தரத்துல ரேட்? இது 10 ரூபாயில இருந்து ஜோடி 10 ரூபாயில இருந்து 7 ரூபாய், 8 ரூபா, ஒரு குட்டி 10 ரூபா, அந்த மாதிரி எல்லா தரத்துலயும் இருக்கு. ஆமா, தரத்துக்கு ரேட்டு. ஆமா, 12 ரூபா, 13 ரூபா அப்படி இருக்கு. வளர்ப்பு குட்டி எல்லாம் இருக்கு. அழகா பாருங்க. எல்லாம் கிடாவிடி. இந்த 50 கிடாவிடி. வாங்கிக்கலாம், மொத்தமா வாங்கிக்கலாம். நம்ம கழுகுப்படி தொழில் இருக்கு. என்ன வேணாமா? கலிங்கப்பட்டில தொழில் வச்சிருக்காங்க. என்ன வந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் செம்பரி வச்சிருக்கேன். வா, நான் 5 மாதம் 4 மாதம் ஆகுது. 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு செம்மறி குட்டி எல்லாமே எல்லாமே இருக்கு. எல்லாமே கிடாமரி தான். எல்லாம் கடாய் வாங்கிக்கலாம். நல்ல குட்டிய நல்லா மேயும், காட்டுல நல்லா மேயும். எல்லாமே நேச்சுரல் குட்டி தான். எல்லாம் நேச்சுரல் குட்டியா. பாருங்க, எல்லாமே கருத்த கிடாமரிங்க, கருத்த குட்டிகள். நம்ம கலிங்கப்பட்டி சந்தைக்கு வந்திருக்கு பாருங்க. கிடாமரி எல்லாமே ஆடு, கருப்பு ஆடுங்க, கருத்து குட்டி, கன்னி ஆடுகள்.
இங்க ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காரு இப்போ கீழவேலி ஆடு கீழவயலி ஆடு. நம்ம கலிங்கப்பட்டி அண்ணன் வந்து கலிங்கப்பட்டி சந்தைக்கு கீழவயலில இருந்து ஆடு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கிடாமரி என்ன? எல்லாம் கிடாமரி தான். ஆமா, உள்ள எத்தனை இருக்குன்னு கிடாமரி? 13 கிடாமரி இருக்கு. நம்ம கிடாமரில என்ன பல்லு போட்டது இல்ல, எல்லாமே இளங்குட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே இது என்ன ஆடுன்னு? கன்னியாடா? கன்னியாடும் கிடக்கு, கருப்பும் கிடக்கு, மரையும் கிடக்கு. அப்படிதான் இருக்கு. பூரா நாட்டாடு, கன்னியாடு, மர ஆடு அந்த மாதிரிலாம் இருக்கு. உள்ள இருக்கிறாங்க 13 ஆடு, 13 கிடாமரி. 13 கிடாமரி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே என்ன ரேட்ல சொல்றீங்க? தரமா 10 ரூபா கொடுத்துருவோம். ஆமா, ஒவ்வொரு குட்டி தரமா குட்டி பொறுத்து ஒரேதான். 10 ரூபா தரம்னா ஆமா, மொத்தமான 13 குட்டி மொத்தமா 10 ரூபா ரேட்டுக்கு தர்றாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன் பேரு வந்து மாரி வயலி. கீழ வயலில இருந்து நம்ம கலிங்கப்பட்டி ஆடு சந்தை கொண்டு வந்திருக்காங்க. கிடாமரிங்க பூரா நல்லா இளம் குட்டியா கொண்டு வந்திருக்காரு. 13 ஆட்டுக்கடா இருக்கு, 13 கிடாமரி இருக்குங்க. சூப்பரா இருக்கு. மொத்தமாவும் வாங்கிக்கலாம், தனித்தனியா ஒண்ணு வேணுனாலும் வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட மொத்தமா ஒரே விலையில குட்டி 10 ரூபா இருக்கிறதுக்கு அவர் கொடுக்குறா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணு பாருங்க. இங்க எல்லாமே கருத்து ஆடுங்க, கருத்த கிடா, கருங்கடாவா இருக்குங்க. சூப்பரான கருங்கடா இருக்கு பாருங்க. அதுல ஒரு வெள்ளாடு இருக்கு, சீனி ஆடு அப்படிம்பாங்க. பாருங்க, எல்லாமே கிடாமரி கன்னிங்கப்பட்டி. எல்லாமே கிடாமரி. அது வீடு ஆடு கிடக்கு. ஏன்னா இதுல ஒரு 12 கிடாமரி, 3 ஆடு, 3 குட்டி கிடக்குல. எல்லாமே எல்லாம் ஒட்டுக்கு ஒரு 9 ஆவரேஜ் நடக்கும். ஆமா, இதுல ஒரு 12 கிடாமரி இருக்கு, 3 ஆடு இருக்கு. பேர் வந்து கோபி, தலாவட்டில இருந்து. ஆமா. ஆமா, இது சந்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. வாங்க, எல்லாத்துக்கும் தோதா கொடுப்போம். எதை எடுத்தாலும் 2000 ரூபாயும் கொடுப்போம். வாங்க, ஆள் மட்டும் மக்களை மட்டும் வர சொல்லுங்க உங்க சேனல்ல சொல்லி. ஆடு கொண்டு வந்து வண்டிங்க. அப்புறம் அதே தட்டி கொண்டு வந்துறாங்க. தட்டி வந்து ஆடு அடைக்கிறது, அதாவது 4 பக்கமும் ஆடை கட்டி, அந்த தட்டி வந்து 4 பக்கம் கட்டி வச்சா உள்ள ஆடு வந்து உள்ள விட்டு ஆடை பாதுகாப்பா வச்சுருவாங்க. சந்தையில வந்து இந்த மாதிரி தான், ஒவ்வொரு சந்தையில இந்த மாதிரி தான் நடக்கும். இங்க ஆடு வாங்கியிருக்காங்க, ஆட்டோல வாங்கி வச்சிருக்காங்க ஆடுகளாம். பாருங்க, அன்னைக்கு வியாபாரம் பேசுறாங்க. இது வந்து நம்ம ராஜபாளையம் பாருங்க, மெயின் ரோட் சந்தையில இன்னைக்கு இருக்கு. சந்தை வந்து ராஜபாளையம் டு கோவில்பட்டி மெயின் ரோட்ல இந்த சந்தை இன்னைக்கு புது சந்தைங்க. இது ஆரம்பிச்சு 4 வாரம் ஆகுது. இது 4வது வாரம். மக்கள் இங்க ஆட்டு வியாபாரிகள் சம்சாரிகள் இங்க வரலாம். ஒருங்க ஆடுங்க, ஆடு நம்ம பெண்ணாடு மாதிரி குட்டியோட இருக்கு. இளங்குட்டி 2 பேர். அப்புறம் எல்லாமே இங்க கருத்து ஆடுங்க. செம்பை குட்டி இருக்கு. 6 மாத குட்டி தான். நாட்டு பொட்டு குட்டி, மயிலம்படி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இது ஜோடி 10 ரூபா. ஜோடி 10 ரூபா. ஆமா, 15 குட்டி இருக்குமா, 20 குட்டி இருக்குமா? இது 20 குட்டி இருக்கு. இது 20 குட்டி இருக்கு.